இனிய பார்வையாளர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அனிஃப்மால், வயது 6. நான் மத்மம காங்கேயனோடை ஸ்புல்லாஹ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன். நான் உங்கள் முன்னிலையில் கல்வியின் சிறப்பை பற்றி கூற வந்துள்ளேன். குறையாத செல்வம் கல்வி செல்வம். அறத்தையும் பொருளையும் தேடுவதற்கு அடிப்படையாக அமைவது கல்வி செல்வம். இது ஆண் பெண் இருபாலாருக்கும் உரிய செல்வமாகும். இது அல்ல குறையாது, நெருப்பிலே வேகாது, கல்வர்க்கு எட்டாது. மாறாக கல்வி செல்வம் வாழ்வில் எல்லோரையும் உயரச் செய்யும். கல்வி என்னும் அதிகாரத்தில் நாலடியார் இவ்வாறு கூறுகிறது: இம்மை பயக்குமார் ஈயை குறமின்றார், தம்மை விளக்குமான் தம்முணரார் கேளென்றார். எம்மை உலகத்தும் யாங்காலம் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து. எனவே இந்த உலகத்தில் ஒருவர் தன் மக்களுக்கு தேடி வைக்கக்கூடிய குறைவில்லாத உயர்ந்த செல்வம் பொன்னுமல்ல பொருளுமல்ல, மாறாக கல்வி செல்வமே ஆகும். கற்ற கேட்ட இடையார் பெரியார் என்றார் திருஞான சம்பந்தர். கற்றவர் விழுங்கும் கற்பகர் கண்ணிய இறைவன் கெல்லாம் நெஞ்சில் நில்லார் என்றார் தெய்வப் புலவர். கல்வியின் பெருமை பற்றி பலவாறு எடுத்து எம்பி அதன் பெருமையை பறைசாற்றி உள்ளனர். கல்வியின் பெருமை பற்றி பேசும்போது கல்வி செல்வத்தை தன் வாழ்விலே நிறைவாக கொண்டுள்ளவர்களின் பெருமை பற்றி பேசுவது சிறப்பானதாகும். கள நிலத்து பிறந்த உப்பினை சார்ந்தோர் நிலை நிலத்தின் நெல்லின் விழுமிதாய் கொள்வர். அதே போல் கல்விமான் எக்குலத்தில் பிறந்தாலும் குறையாத செல்வம் தன்னகத்துக் கொண்டிருப்பதனால் மிக்க மகிழ்ச்சி அடைவான். கற்பவனாகிறே, கற்பிப்பவனாகிறே, கற்பவனுக்கு உதவுவனாகிறே, நாங்காமவனாக இருந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் மட்டும் அச்செல்வத்தை அனுபவித்தால் போதாது, அவற்றை பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். இன்று ஆசார போர்வையில் அப்துல் மஜீத் புலவர் அறிவுறுத்துகிறார்: கற்பதும் கல்வியை எம்மில் தக்க வைப்பதும் அச்செல்வத்தை பிறருக்கும் கொடுப்பதும் எமது தலையாய கடமையாகும். அன்றே மாபெரும் குற்றமாகும். உலகில் அனைத்து செல்வங்களும் அழிந்து போகக்கூடியவை. மாறாக கல்வி செல்வம் பெருகிக் கொண்டே செல்லும். குறையாத செல்வமாம் கல்வி.